பிரைஸ் த லார்ட். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூரிலிருந்து நானும் நான் ஆகிய பாஸ்டர் டேனியல் ராஜ், பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள், அதே போல் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் உங்களை அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் வசனம் 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்திலே ஓ டேஸ்ட் அண்ட் see the Lord is good, blessed is the one who trust in him. வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. யார் பிளஸட்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதன் தான். எப்பொழுது நம்பிக்கை வைக்க முடியும் ஒரு மனிதன்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கின்ற பொழுது தான். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்திலே Psalm 34 verse 8, சங்கீதம் 34வது அதிகார வசனம் 8 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். டேஸ்ட் அண்ட் see ட்ரஸ்ட். பாருங்க, ஒன்று கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கின்ற பொழுது எப்படி ருசித்து பார்க்கணும்? ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் மனைவி கர்த்தர் நல்லவர் என்பதை நன்றாக ருசித்து பார்த்து கர்த்தருக்காக ஊழியத்தில் கொண்டு சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க, பாஸ்டராக இருக்கிறாங்க. ஆனால் நான் அவரை எப்படி நல்லவர் என்று அவங்க ருசித்து மட்டும் பார்த்தாப்புல அது எனக்கு நல்லவர் என்று எப்படி தெரியும்? நான் பெர்சனலாக நான் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து அவர் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படியாக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் என்பதை அந்த ருசித்து பார்க்கணும். அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் தான் நம்ம ருசித்து பார்க்க முடியும். கடைக்கு செல்கிறோம், மாம்பழம் வாங்குகிறோம், அவங்க சொல்கிறாங்க பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸை வெட்டி கொடுத்து சாப்பிட்டு பாருங்க சார், நல்லா இருக்கும், அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மனுஷனை வாங்குகிறோம். அதே போல் கர்த்தர் நான் நல்லவர் என்று உங்களுக்கு சொல்வதை காட்டில் நீங்கள் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஏராளமாக உங்கள் வாழ்க்கையில் அவங்க வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், தோல்விகள், கவலைகள், கண்ணீர்கள், பாரம் எல்லாவற்றையும் நீக்கி இப்படிப்பட்ட இந்த ஆண்டவரை நான் இவ்வளவு நாட்கள் ருசித்து பார்க்கலையே, நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளலையே, காலங்களை வீணாக்கி விட்டுட்டேன் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். முன்பாகவே தெரிந்திருந்தால் இவ்வளவு என் வாழ்க்கையில் தோல்விகள் உண்டாயிருக்காது, நஷ்டங்கள் உண்டாயிருக்காது, மரணங்களை தடுத்து இருக்கலாமே என்று நீங்கள் நினைச்சலாம், யோசிக்கலாம். நான் அப்படி தான் 45 வருடங்கள் முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதற்கு முன்பாக குடும்பத்தில் அநேக மரணங்கள். அப்பொழுது நினைத்தேன், இந்த இயேசுவை முன்பாக 10 வருடத்துக்கு முன்பாக அறிந்திருந்தால் தாயாரை, சொந்த சகோதரனை, மாமா, அதை அநேகரை நான் இழந்திருக்க மாட்டேனே. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கின்ற பொழுதுதான் அவர் எவ்வளவு மேன்மையானவர் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பாருங்கள், பாருங்கள், ரெகக்னைஸ் ஹிஸ் குட்னஸ். அவருடைய நன்மைகளை நீங்கள் என்ன செய்யணும்? ரெகக்னைஸ் ஹிஸ் குட்னஸ், அந்த அவருடைய நன்மைகளை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வெளியே நின்றுட்டே இருந்திருக்கோம், நீங்கள் உள்ள அவருடைய அந்த எப்படிப்பட்ட நல்லவர் என்பதை when you begin to experience God, your ஐஸ் ஓப்பன், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்கள் உள்ளே பார்க்கணும், நீங்கள் வரணும், நீங்கள் முயற்சி எடுக்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட மனிதன் என்ன செய்யணும்? நீங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்யணாக்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனை தெரிஞ்சால் ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு போயிடும். சின்ன அது ஸ்மால் திங்ஸாக உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, டேஸ்ட் அண்ட் see பாருங்கள். அப்போ நீங்கள் அவர் நல்ல என்பதை ருசித்து பார்க்கிறது மட்டும் இல்லை, பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, ட்ரஸ்ட் இன் ஹிம். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் மேலே நீங்கள் என்ன சொல்ல? blessed is the one who trust in him. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர் தான். அதான் என்ன சொன்னாக்கா தி கீ டு பிளஸிங். ஆசீர்வாதத்திற்கு திறவுகோல் என்னன்னாக்கா நம்பிக்கை. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. Blessed is the one who trust in him. Hallelujah. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய இந்த குட்னஸ், God's goodness is experienced through trust. எப்பொழுது தேவனுடைய நன்மைகளை நம்ம தெரிந்து கொள்ளனாக்கா அதுக்கு திறவுகோல் நம்பிக்கை வைத்து நீங்கள் ருசித்து பார்த்து அவர் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நல்லவர் என்று
படைத்ததின் உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் படைத்திருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் மாற்றுத்திறனாளியாக ஊனமுற்றவர்களாக பிறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை எவ்வளவாக அவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆனால் நம்மளை ஆண்டவர் எவ்வளவாக சரீரத்தில் எல்லா அங்கங்களை எல்லாவற்றையும் பார்க்க, ருசிக்க, சாப்பிட, நடக்க, மூச்சு விட எல்லா காரியம் செய்திருக்கிறாரே. படைத்ததன் மூலமாக கர்த்தர் நல்லவராகி இருக்கிறார். இரண்டாவது, படைத்ததோடு விட்டுல, அவர் பராமரிக்கிறார், உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார், ஏன்னா உறைவிடம் கொடுக்கிறார். இப்படியாக பராமரிப்பதன் மூலமாக நல்லவராக இருக்கிறார். அது மட்டுமில்ல, நம்மை பாதுகாப்பதன் மூலமாய் இரவும் பகலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கண்மணி போல பாதுகாத்து கொள்கிறார்கள். அதன் மூலமாக ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒன்று என்ன செய்யணும், நீங்கள் டேஸ்ட், see and trust. ஹல்லேலூயா. கர்த்தர் என்பது நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவர் நீங்கள் ருசிக்கணும், பார்க்கணும், அவர்கள் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? படைத்ததின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? பராமரிப்பதின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? பாதுகாப்பதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே blessed is the one who trusts in him. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இவ்வளவு காரியங்களை அறிந்து கொண்டு கர்த்தரை ருசித்து பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு சாட்சியாக இந்த பூமியில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். எந்த தீங்குக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நாளாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று சிங்கப்பூரிலிருந்து பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும், பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும், பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் வாழ்த்துகிறோம். ஆமீன்.